அமெரிக்க ராணுவத்தை அழிப்போம் என்று ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே கடும் மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என்று ட்ரம்ப் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். அவரின் மிரட்டலுக்கு ஈரான் பணியவில்லை என்பதால் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ஈரான் நாட்டிற்கு அருகே அமெரிக்காவின் வலிமையான போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ட்ரம்பின் இந்த செயலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் கமேனி அண்மையில் நடைபெற்ற விழா ஒன்றில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தாங்கள் உலகின் வலிமையான இராணுவ படையை கொண்டுள்ளோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார். உலகின் வலிமையான இராணுவ படை சில சமயங்களில் மீண்டும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கடுமையாக தாக்கப்படலாம். அமெரிக்கர்கள் ஈரானை நோக்கி ஒரு போர்க்கப்பலை அனுப்பியதாக தொடர்ந்து கூறுகிறார்கள். நிச்சயமாக அது ஒரு போர்க்கப்பல், ஒரு ஆபத்தான இராணுவ இருப்பு ஆகும். ஆனால் அந்த போர்க்கப்பலை விட ஆபத்தானது ஒன்று உள்ளது. அது போர்க்கப்பலுக்கு கடலின் அடிப்பகுதிக்கு அனுப்பக்கூடிய ஆயுதமாகும். ஈரான் அரசாங்கத்தை அகற்ற அமெரிக்கா பல ஆண்டுகளாக முயன்று அதில் தோற்றது. அதனால் நீங்களும் அதில் தோல்வியைத்தான் காண்பீர்கள் என ட்ரம்புக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதற்கிடையே கமேனியின் இந்த பேச்சுக்கு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்போது, அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அதிபர் ட்ரம்ப் நிர்ணயித்த முக்கிய நிபந்தனைகளுக்கு ஈரான் இன்னும் உடன்படவில்லை. ட்ரம்ப் கூறியது போல் இதை ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க நாங்கள் மிகவும் விரும்புகிறோம். பேச்சுவார்த்தைகளை எவ்வளவு காலம் தொடர வேண்டும் என்பதை ட்ரம்ப் இறுதியில் முடிவு செய்வார் என தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா ஈரான் இடையிலான பிரச்சினை பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யப்படுமா, இல்லை போரின் வழியாக தீர்க்கப்படுமா? இந்த விஷயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.